நம்மள நிறைய பேரண்ட்ஸ் நம்ம குழந்தைங்களுக்கு நல்லதுதான் பண்றோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா சம்டைம்ஸ் அந்த ஹேபிட்டே அவங்கள சேஃபா, கான்ஃபிடென்ட்டா, எமோஷனலி ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றதே ஸ்டாப் பண்ண வைக்குது. ஹாய், நான் நிவேதா கண்ணன், a mother and a person who's trying to learn new things. என்னோட லேர்னிங் ஜர்னியை உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுல நீங்களும் ஜாயின் பண்ணிக்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜென்டில் பேரண்டிங் பத்தி ரிசர்ச் பண்ணதுலயும் படிச்சதையும் வச்சு சொல்றேன். இந்த 5 விஷயத்த நம்ம எல்லாருமே ஸ்டாப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சேரை ஒரு குழந்தைகிட்ட கொடுக்குறோம், இன்னொரு சேரை ஒரு வயசானவங்க கிட்ட கொடுக்குறோம். வயசானவங்க அந்த சேர்ல 1 hour கண்டினியூஸா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா இதே ஒரு குழந்தை அந்த சேரை கீழ இருந்து பார்ப்பாங்க, மேல இருந்து பார்ப்பாங்க, குதிச்சு பார்ப்பாங்க, ஏன் அந்த சேரையை திருப்பி போட்டு கூட பார்த்துட்டு இருப்பாங்க. சோ எந்த ஒரு விஷயமே ஒரு குழந்தையோட இடத்துல இருந்து பாக்குறப்பதான் அவங்களுக்கு என்ன வேணுங்கிறது நம்மளுக்கே புரியும். சோ இதை பேஸ் பண்ணி தான் எந்த ஒரு 5 விஷயத்த பேரண்ட்ஸ் பண்ணக்கூடாதுன்னு இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறேன். பேரண்ட்ஸ் பண்ணக்கூடாத 5 விஷயத்துல ஃபர்ஸ்ட் விஷயம் ஷவுட்டிங்னு சொல்லலாம், இல்ல யூசிங் ஃபியர் டு கண்ட்ரோல் பிஹேவியர்னு சொல்லலாம். பயத்தை வச்சு ஷார்ட் டேர்ம் ஒபீடியன்ஸ் வேணா கொண்டு வர முடியும், ஆனா லாங் டேர்ம் கனெக்ஷன் கொண்டு வரவே முடியாது. ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி பிரச்சனை வரப்போ நீங்க கத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்ககிட்ட இருந்து அதை மறைக்க தான் ட்ரை பண்ணுவாங்களே தவிர அந்த பிரச்சனை சால்வ் ஆகாது. ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னா எடுத்தோன்னே எமோஷனல் அவுட் பர்ஸ்ட் ஆகாதீங்க. நம்மளுக்கு எத்தனையோ பிரச்சனை இருக்கலாம், ஆனா அந்த குழந்தையோட அந்த ஒரு பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு அவங்க லெவல்ல போய் அவங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா மட்டும்தான் அந்த விஷயம் சால்வ் ஆகும். எந்த ஒரு விஷயமே அது ரைட்டா தப்பாங்கிறது புரிய வைக்க வேண்டியது நம்மளோட கடமை தான். ஒரு விஷயம் தப்பா நடந்துருச்சுன்னா எடுத்த உடனே கத்தாம, அடிக்காம, நீங்க ஏதோ பிரச்சனையில இருக்கீங்கன்னு தெரியுது, வாங்க உட்காந்து பேசலாம்னு சொல்லி பாருங்க. கண்டிப்பா அடுத்த தடவை அந்த தப்பும் பண்ண மாட்டாங்க. இனிமேல் ஏதாவது நடந்தாலும் உங்ககிட்ட வந்து கண்டிப்பா ஷேர் பண்ணுவாங்க. நம்பர் 2, கம்பேரிசன்ங்கிறது ரொம்ப பாய்சனான ஒரு விஷயம். இது ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன் கேளுங்க. நீங்க உங்க வீட்டுல உங்க ஹஸ்பண்ட் உங்ககிட்ட வந்து அவங்க பாரு பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க பிசினஸ் பண்ணி ஒரு BMW காரே வாங்கிட்டாங்கன்னு உங்ககிட்ட சொல்லியோ, நீங்க உங்க ஹஸ்பண்ட் கிட்ட அந்த ஹீரோ பாத்தீங்களா எப்படி 6 பேக் வச்சிருக்காரு இந்த வயசுல, நீங்க என்ன இப்படி இருக்கீங்கன்னு உங்க ஹஸ்பண்ட சொல்றப்போ நீங்க 2 பேருமே இதை பாசிட்டிவா எடுக்கிறீங்களா, இல்ல உங்களுக்கு இதெல்லாம் ஹர்ட் ஆகுதா? கண்டிப்பா ஹர்ட் தான் ஆகும். ஏன்னா இது எனக்குமே லைஃப்ல நடந்திருக்கு. ஏன்னா நம்ம லைஃப்ல எல்லாருமே கம்பேரிசன்ங்கிறது ஃபேஸ் பண்ணி தான் வந்திருப்போம். ஏன் நம்மளும் அப்படிதான் வந்திருப்போம். நம்ம பேரண்ட்ஸ் நம்மள யார் கூடயாவது கம்பேர் பண்ணாம இருந்திருக்காங்களா? ஒவ்வொரு டைமும் கம்பேர் பண்றப்போ இப்ப இனிமேல் அவங்கள மாதிரி நம்ம படிக்கணும், இதை நான் கண்டிப்பா பண்ண போறேன் அப்படின்னு அதை பாசிட்டிவா எடுத்திருக்கீங்களா, இல்ல என்னடா நம்மள இப்படி கம்பேர் பண்றாங்களே, நம்மளுக்கு இவ்வளவுதான் பண்ண முடியும், நம்மளால வேற விஷயம் நல்லதா பண்ண முடியுது, அதை அவங்க பார்த்தா பரவாயில்ல, நீங்க யோசிச்சிருக்கீங்களா? நம்மளே அப்படி யோசிக்கிறப்போ, நம்ம குழந்தைங்களை அப்படி கம்பேர் பண்றப்போ அவங்க மட்டும் எப்படி அதை பாசிட்டிவா எடுத்துக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா அவங்களும் அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் லூஸ் பண்ணிடுவாங்க. அவங்கள பத்தி ரொம்பவே லோவா ஃபீல் பண்ணுவாங்க. எப்படி அவங்க அடுத்த விஷயத்த அவங்க ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்கள இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணாம அவங்களோட பாஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் வச்சுதான் நம்ம கம்பேர் பண்ணணும். இன்னைக்கு நீங்க இவ்வளவு பண்ணிருக்கீங்க, நாளைக்கு இவ்வளவு பண்ண போறீங்கன்னு பார்க்கலாம், இப்படிங்கிறது அவங்களோட கம்பேரிசனா இருக்கணும். இந்த மாதிரி பண்றப்போ அவங்க அவங்களோடய கம்பேர் பண்ணி அடுத்து எப்படி ட்ரை பண்ணலாம்னு அவங்க இன்னும் பெட்டரா யோசிப்பாங்க. நம்பர் 3, இக்னோரிங் எமோஷன்ஸ். ஒரு குழந்தை அழுகிறப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சொல்ற வார்த்தை இதுக்கெல்லாம் போய் அழுவியான் தான். அந்த குழந்தைக்கு இந்த வார்த்தையை கேட்கிறப்போ ஓ இதுக்கெல்லாம் நம்ம அழக்கூடாது போல அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. என்னடா நம்ம எமோஷன்ஸ் அவங்க புரிஞ்சுக்கலையே அப்படின்னு தான் நினைப்பாங்க. இது ஒரு அடல்ட்டா நம்மளும் தான் ஃபேஸ் பண்ணிருப்போம். நம்ம ஏதோ ஒரு பிரச்சனையை சொல்றப்போ இதெல்லாம் ஒரு பிரச்சனையா நம்ம கிட்ட யாராவது கேட்கிறப்போ ஓ ஆமா இல்ல அப்படின்னு நம்மளும் அதுக்கு ரெடி ஆக மாட்டோம். நாம வேற யார்கிட்ட சொன்னா அதை பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க, நம்மளும் அதான் யோசிப்போம். அப்ப அந்த குழந்தைய என்ன பண்ணுவாங்க, ஓகே மம்மி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல, வேற யார்கிட்ட போய் சொல்லலான்னு தான் யோசிப்பாங்க. இதே சினாரியோ தான் பாய்ஸ்க்கும். முக்கியமா பாய்ஸ்ன்னு வரப்போ நீ ஏன் பொண்ணு மாதிரி அழுகுறன்னு தான் ஃபர்ஸ்ட் எல்லாரும் கேட்பாங்க. ஏன் கேர்ள்ஸ்க்கு இருக்கிற எமோஷன் பாய்ஸ்க்கு இருக்க கூடாதா? ஒரு ஹியூமன் வந்துட்டா எல்லா எமோஷனும் வேலிட் தாங்க. அதை நம்ம எப்பயுமே சப்ரஸே பண்ணக்கூடாது. ஒரு குழந்தை அழுகிறப்போ ஃபர்ஸ்ட் அவங்க ஐ லெவல் கிட்ட போய் எதுக்காக நீங்க அழுகுறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு அந்த அழுகைக்கு பின்னாடி இருக்கிற ரீசனை தான் பார்க்கணுமே தவிர அந்த அழுகையை ஸ்டாப் பண்றது நம்மளோட ஒர்க்கா இருக்கக்கூடாது. நம்பர் 4, எக்ஸ்பெக்டிங் பெர்ஃபெக்ஷன். குழந்தை இந்த உலகத்துல எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா தான் கத்துக்கிறாங்க. நம்மளுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் கம்பேரே பண்ண முடியாது. நீங்க ஒரு ஒர்க்கை பெர்ஃபெக்ட்டா பண்றீங்கன்னா அதையே அவங்க கிட்டயும் எக்ஸ்பெக்ட் பண்றது ரொம்பவே தப்பு. அண்ட் ரொம்ப முக்கியமா ஒரு விஷயத்த நிறைய மிஸ்டேக் பண்ணி தான் அவங்க கத்துக்குவாங்க. இப்போ ஒரு கண்ணாடி பொருளை அவங்க கேரி பண்ணிட்டு போறப்போ ஃபர்ஸ்ட் டைம் அது விழுந்துருச்சுன்னா அதுதான் அவங்க பண்ற ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். அந்த மிஸ்டேக்ல நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்கிறத பொறுத்து தான் அடுத்து அவங்க கண்ணாடி பொருளை எடுப்பாங்களா இல்லையாங்கிறதுலயே இருக்கு. நீங்க எடுத்த உடனே இதை நீ கீழே போட்டு உடைச்சிட்டியா, இனி அவ்வளவுதான், இதை ஒண்ணும் பண்ண முடியாது, உன்னை யார் இந்த கண்ணாடி பொருளை எடுக்க சொன்னா அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா கண்ணாடி வந்து ரொம்பவே ஒரு ஃப்ரெஜைலான மெட்டீரியல், இதை இப்படி கேரி பண்ணா கண்டிப்பா எல்லாருக்கும் ஸ்லிப் தான் ஆகும். அதுக்கு பதிலா நீங்க 2 கையை வச்சு ஹோல்ட் பண்ணி எடுத்துட்டு போயிருந்தா உங்களால பெட்டரா எடுத்துட்டு போயிருந்திருக்க முடியும். சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், உடஞ்ச பீசஸை நம்ம சேர்ந்தே கிளீன் பண்ணலாம். ஆனா கொஞ்சம் கேர்ஃபுல்லா கிளீன் பண்ணுன்னு சொல்லி குழந்தைங்க முன்னாடியே பண்ண மிஸ்டேக்குக்கான சொல்யூஷனை நீங்க கூட சேர்ந்து பண்ணீங்கன்னா அவங்க இன்னும் பெட்டரா அதை புரிஞ்சுக்குவாங்க. நெக்ஸ்ட் டைம் எப்படி ஹேண்டில் பண்றோங்கிறதே அவங்க பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. எப்பயுமே ஒரு விஷயத்துல அவங்க
பண்றப்போ அந்த எண்ட் ரிசல்ட்டை நம்ம கோலா நினைக்க கூடாது. ஆனா அந்த ப்ரோக்ரஸை தான் நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு 100th ஸ்டெப் அவங்க போகணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மிஸ் பண்ணிட்டு வெறும் 100th ஸ்டெப்பை மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவங்க கரெக்டா வைக்க மாட்டாங்க. ஸோ எவ்ரி ஸ்டெப் மேட்டர்ஸ். நம்ம ஒரு சக்சஸையோ ஒரு ஃபெயிலியரையோ எப்படி ரியாக்ட் பண்ணி எப்படி அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போறோம்னு அவங்க முன்னாடி காமிக்கிறோமோ அதே மாதிரி தான் அவங்க லைஃப்ல இருக்கிற சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ் அவங்களும் ஹேண்டில் பண்ணுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவங்க உங்க ரூல்ஸை ஃபாலோ பண்றதை விட உங்களோட ஆக்ஷன்ஸை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. நம்பர் 5, நாட் மாடலிங் த பிஹேவியர் தட் யூ எக்ஸ்பெக்ட். நம்ம பேசி பேசி ஒரு குழந்தைகிட்ட ஒரு விஷயத்த செய்ய வைக்க முடியாது. ஆனா அதே விஷயத்த நம்ம அவங்க முன்னாடி பண்ணுனா கண்டிப்பா அந்த பிஹேவியரை அவங்க கத்துப்பாங்க. உங்க குழந்தை எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்க அவங்க முன்னாடி நடந்துக்கிறீங்களா நீங்க யோசிக்கணும். நீங்க என்னதான் பண்றீங்களோ அதை பார்த்து தான் அந்த குழந்தை மிரர் பண்ணுவாங்க. அப்படியே உங்க குழந்தை கைண்டா இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க கைண்டா இருக்கணும். உங்க குழந்தை குட் வேர்ட்ஸ் மட்டும் தான் பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க அந்த ஃபேமிலியில அந்த வேர்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ரோல் மாடலிங் பண்றப்பதான் ஒரு நல்ல ஹியூமனாவோ ஒரு நல்ல இண்டிவிஜுவலாவும் அவங்க வளருவாங்க. பேரண்டிங் இஸ் நாட் அபவுட் ரேசிங் பெர்ஃபெக்ட் கிட்ஸ். ஆனா எமோஷனலி செக்யூர்டான ஒரு இண்டிவிஜுவலா இருக்காங்கன்றதுல தான் பார்க்கணும். ஒரு குழந்தை தான் எமோஷன்ஸையும் மேனேஜ் பண்ணிட்டு மற்றவங்க எமோஷன்ஸையும் எப்போ புரிஞ்சுக்கிறாங்களோ அப்பதான் அவங்க ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்கா இருக்க முடியும். அப்படி உங்க குழந்தை வளர்ந்துட்டாங்கன்னா நீங்க ஒரு பெஸ்டான பேரண்டிங் பண்ணிருக்கீங்கன்னு தான் அர்த்தம். இதெல்லாம் எங்க ஆரம்பிக்குதுன்னா அவங்கள நீங்க கண்ட்ரோல் பண்ணாம ரொம்ப காமா ஹேண்டில் பண்றப்பதான் இது எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். ரொம்ப முக்கியமா கனெக்ஷன் ஓவர் கரெக்ஷன். ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா இமீடியட்டா அதை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க, ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்படி பண்றப்போ அவங்க இன்னுமே பெட்டரா ஓபன் பண்ணுவாங்க நம்ம கிட்ட. இந்த வீடியோ உங்களுக்கு கனெக்ட் ஆச்சுன்னா யார் இது பார்க்கணுமோ இல்ல கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க.